Hi friends, welcome back to our channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது வெண்டைக்காயோட நிறமும் மாறாமல் இருக்கும். அதே சமயம் அதில் இருக்க வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும். நாம் இதை ஆயில்லையே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இதை தனியாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு காய் நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இது ஒரு 3/4 பதமாக நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயோட மசாலா நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்த வேர்க்கடலை பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு வேர்க்கடலையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காயை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட எனக்கும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.